கூட்டணி தர்மம்னு எல்லா பேட்டியிலுமே தவறாம சொன்னவர் தான் திருமாவளவர்கள். இன்றைக்கு விசிக கட்சியினுடைய நிலை பரிதாபமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 6 தொகுதிகள் தான். இன்றைக்கும் 6 விட்டு நகராம திமுக அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. விசிகவினரும் வந்து உருக்கமாக பேட்டி கொடுக்குறாங்க, உருக்கமாக காணொலி பகிர்றாங்க. ஆனாலும் எப்பவுமே கூட்டணி தர்மத்தை வந்து கடைபிடித்த விசிகவுக்கு இந்த நிலையா அப்படின்றது தான் வந்து ஒட்டுமொத்தமாக கேடர்ஸ் மத்தியிலையும் எல்லா கட்சிகளுக்குமே வந்து அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. எவ்வளவு தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்றது, எவ்வளவு சீட் தர போறாங்க அப்படின்றது. அந்த இன்றைக்கு வந்து விசிக எப்பவும் பண்ற மாதிரி திமுக இப்படிதான் பண்ணிருக்காங்கப்பா. இது இன்னும் புதுசு இல்லையே. எப்பவுமே விசிகவுக்கு கம்மியா தான் சீட் கொடுப்பாங்க, அவங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. இந்த முறையும் அந்த மாதிரியா நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் எதிர்கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வந்து கருத்துக்களும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல் திமுகவில இருந்து விசிகவுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் விசிக கட்சிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா 6 சீட் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலே கொடுத்து அதுல 4 எம்எல்ஏக்களை வந்து வென்றிருந்தாங்க விசிக கட்சியினர். யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில்ல சிந்தனை செல்வன், செய்யூரில் பனையூர் பாபு, திருப்போரூர்ல வந்து எஸ் பாலாஜி, நாகப்பட்டினம்ல ஆலூர் ஷானவாஸ் சொல்லி 4 எம்எல்ஏக்களை வந்து பெற்றிருந்தாங்க விசிக கட்சியினர். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறையும் அவங்களுக்கே கொடுப்பீங்களா இல்ல புது முகங்களை வந்து அறிமுகப்படுத்துவாரா அப்படின்றதுதான் வந்து விசிக கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா விசிக கட்சி வந்து 1999 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் வெறுமனே 7 எம்எல்ஏக்களை தான் சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வந்து இதே சூழல்ல நிலை அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. விசிக கட்சியினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் விசிக இப்ப இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது 4 எம்எல்ஏக்கள்ல இவங்களுக்கு ஏற்கனவே பணபலம், அதே மாதிரி தொண்டர்கள் மத்தியில தொகுதிகளில் அவங்களுக்கான செல்வாக்கு அப்படின்றது இருக்குன்ற அடிப்படையில் இவங்களுக்கே கொடுக்கணுமா இல்ல புது முகங்களை கொடுத்து அவங்கள வென்றெடுத்து இன்னும் கட்சியை வளர்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தொண்டர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த 4 எம்எல்ஏக்கள்ல சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது அவருக்கு அந்த ஒரு பொறுப்பு அப்படின்னு இருக்குன்றதுனாலேயே அவருக்கு மீண்டும் வந்து சீட் கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவருக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. மற்ற 3 பேருக்கும் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வேற யாருக்காவது மாத்தணும்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து திருமாவளவர்கள் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. அவர்கிட்டயுமே வந்து எல்லாருமே வந்து சீட்டுன்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் வந்து கேட்குறீங்க, சீட் வந்து கேட்குறீங்க, அது கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலையும் வந்து திருமாவளவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அம்பேத்கர் திடல்ல இது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இன்னும் சீட்ஸ் பேரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தொகுதிகள் எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்றதும் இன்னும் வந்து டிஸ்கஷன்ல தான் போய்கிட்டு இருக்கே தவிர இன்னும் முடிவெடுக்கல அப்படின்றதும் இருக்கு. அவர் வீடியோ காணொலி எல்லாம் வெளியிட்டு இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அம்பேத்கர் திடல் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல அதிகாரத்தை ருசிக்காமல் பல தொண்டர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இப்போ அந்த அதிகாரம் இருக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல தலித் மக்களுக்கான பிரச்சனைகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து ஆட்கள் வந்து போய் நம்ம ஒரு நிலைநாட்டி அவங்களுக்கான ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்ல அதை பெரிய அளவு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு அப்படின்றது இருக்கணும்னு சொல்லியும் கட்சியில இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. பெண் நிர்வாகிகளுக்கும் இந்த முறை வந்து பொறுப்புகளை கொடுக்கணும், அவங்களுக்கும் சீட்ஸ் வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அங்க வந்து டிஸ்கஷன் ஆனது போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 எம்எல்ஏக்கள்ல சில பேர் இப்போ சிந்தனை செல்வன் அவர்களை தவிர்த்துட்டு மற்ற 3 பேரும் வந்து கட்சிக்கு வந்து பிரச்சனை இருக்கும் பொழுதும் கட்சியினுடைய தொகுதிகள் பங்கீடு இந்த மாதிரி வரும்போதும் அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு அதிருப்தியும் வந்து அவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ திருமாவளவர்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கள் மேல அதிருப்தி இருந்தாலுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல திமுகவோட சேர்ந்து அவர்களோட வந்து பணம் அளவிலையும் சரி, அதே நேரத்தில் அவர்களோட இணைந்து செயல்பட்டு வெற்றியை நிச்சயப்படுத்தணும் அப்படின்றதான் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. ஸோ அப்படி வெற்றியை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறதும் ஒரு அவசியமான ஒன்று அப்படின்றதும் திருமாவளவர்கள் கருத்துல வச்சுதான் இந்த வேட்பாளர்களுக்கு யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்றத அறிவிக்கிற இருக்கிறாராம். 2021 விசிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே வந்து அங்கேயும் நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் 16, 21 அப்படின்னு தொடர்ந்து வெற்றியை வந்து அந்த இடத்துல வந்து விசிக தக்க வச்சதுனால 2026 காட்டுமன்னார் கோவில் தொகுதி அப்படின்றது விசிக கிட்டேயே இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில பனையூர்ல வந்து பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த தொகுதியுமே வந்து இவங்க கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மற்ற 2 தொகுதிகள் நாகப்பட்டினம்ல ஆலூர் ஷானவாஸ் நின்ன தொகுதியும் திருப்போரூரில் இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி அவர்களுடைய தொகுதியும் இந்த முறை திமுகவினுடைய அமைச்சர்களினுடைய அழுத்தம் காரணமாக திமுக வந்து போட்டி போட போறாங்க அப்படின்னா தலைநகர்ல ஒரு பெரிய தொகுதியை வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி விசிக கட்சியினர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாமே பிளான் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல 6 தொகுதிகள் தான் தருவோம்னு மீண்டும் சொல்லும் பொழுது மேலும் நெருக்கடியானது உருவாகியிருக்கு. 3 பழைய முகங்கள் 3 புதிய முகம் அப்படின்னு அறிவிப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமானது வருது. பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்க போகுது, அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய
எம்எல்ஏக்கள்ல நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்ல எப்படி எம்எல்ஏக்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததோ, விசிகேவிலையும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி விசிகே கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எப்படி வந்து பொறுப்பு போட போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சிந்தனை செல்வன் அவரினுடைய பணி, அவரினுடைய அந்த பொறுப்பு, அவர் ஏற்கனவே வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து இந்த ஒரு சீட்டுக்கு வந்து ரொம்ப டிசர்விங் அப்படின்றது தான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்கு. ஆனா மற்ற 3 பேரையும் வந்து ஷஃபிள் பண்ணணும் அப்படின்றது பெரும்பான்மையாளருடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நாகப்பட்டினம், திருப்போரூர் அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து கைவிட்டு போச்சு அப்படின்னா ஒரு பொது தொகுதியை கண்டிப்பா கேட்டு வாங்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்களாம். அப்படி பொது வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள், எஸ் பாலாஜி அவர்களும் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு பொது தொகுதி கொடுத்தா வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கும் வந்து இருக்குது. அதை தாண்டி வேறு யாருக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் ஏழுமலையானவர்களுடைய மகள் எழில் கரோலினுக்கும் வந்து வாய்ப்பு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொது தொகுதி அப்படின்னு வரும்போது அவங்களையும் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றது தான் விசிகவினுடைய ஒரு வியூகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2021 தேர்தலில் வானூரில் போட்டியிட்ட கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒளியும் வந்து விசிக கட்சிக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கும் வந்து பொறுப்பு கொடுத்தாங்க, அவருக்கும் வந்து ஒரு சீட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே வந்து போட்டியிட்ட 6 பேரில் 5 பேர் வந்து உறுதி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12 டிமாண்ட் பண்ணி 8 வந்து உறுதி செய்யப்பட்டு இப்போ 8 கூட கிடையாது 6 அப்படின்ற மாதிரி திமுகவில் டிஸ்கஷன் போய் இப்போ அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இவங்க போட்டு வைத்த இந்த பிளான்லாம் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 4 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களே வந்து திருப்பி பொறுப்பு கொடுத்தா புதுமுகங்கள் அப்படின்னு 2 பேர் தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். இல்லை புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி 4 பேர், அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல 2 பேர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்களா? இப்படி பல கோணங்கள்ல அங்கே டிஸ்கஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. இது அம்பேத்கர் திடல்ல ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் திமுக கட்சியில நீண்ட காலமாக அங்கம் வகித்து தொடர்ந்து கூட்டணி தர்மம்னு பேசிட்டு இருக்கக்கூடிய விசிகவினுடைய நிலை இப்படி இருக்கே அப்படின்றது தான் வந்து நிறைய பேரினுடைய ஒரு கருத்தா இருக்கு. நிறைய ஆதங்கங்களையும் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு யார் வேட்பாளர்கள் அப்படின்றதையே ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவங்களை தான் நீங்கள் நிற்க வைக்கணும், 6 தொகுதி விசிகேவுக்கு, அந்த 6 தொகுதியிலையும் வந்து இந்த ஆட்களை வந்து போட்டி போட வைங்க அப்படின்னு திமுகவே வந்து வேட்பாளர்களை வந்து கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இணையதளங்களில் கருத்துக்கள் எல்லாம் முன் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஆதிக்கம் விசிகே கட்சி மேலே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.